ஹலோ ஆல்! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் காசி கார்னர். இது ஒரு ப்ரொடக்டிவான டே தான். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசிங். நான் ப்ளவுஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, சாரீ ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குலாம் ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஃபுல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு, மிரர் எல்லாத்தையும் தொடச்சு வச்சுட்டு, பழைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிட்டு, புதுசா வாங்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு இருந்தேன். மார்னிங் பண்ற ஸ்கின் கேரு, ஈவினிங் பண்ற ஸ்கின் கேர் எல்லாத்தையும் வந்து தனித்தனியா ஸ்ப்ளிட் அப் பண்ணி வச்சுட்டேன். அப்பதான் நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, மேக்கப்லாம் வந்து தனியா வச்சுட்டேன். லிப்ஸ்டிக் அதெல்லாம் தனியா வச்சுட்டேன். நான் இன்னொரு ஆர்கனைசரும் வாங்கியிருந்தேன். அது நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஜுவல்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. அத இன்னொரு வீடியோல நான் ஷேர் பண்றேன். அது நீங்க ஜுவல்ஸ் மட்டும் இல்ல, வேற எதுக்காச்சும் கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லா வந்து மறக்காம பாருங்க. அப்படியே நம்ம வந்து குக்கிங் ஒர்க்கையும் முடிச்சிடலாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் ரைஸ் கழுவி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேரட் தான் இருந்துச்சு வீட்ல வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா. ஏன்னா எப்பவுமே நான் வந்து காலியானதுக்கப்புறம் தான் நான் வந்து ரீஸ்டோர் பண்ணுவேன். இல்லைனா வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு 1 வீக் என்னென்ன காய் தேவையோ அதெல்லாம் நான் ரீஸ்டோர் பண்ணிப்பேன். சரி கேரட் மட்டும் இருந்துச்சு, ஒரு எக் இருந்துச்சு சொல்லிட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாரி பண்ணிடலாம் சொல்லி தான் நான் பண்ணியிருந்தேன். கேரட் ஃபுல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சைட் பை சைடு நான் ரெசிபீஸும் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு தாராளமா தான் எண்ணெய் ஊத்திருக்கேன். எப்பவுமே நான் கம்மியா தான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரைட் ரைஸ்க்குலாம் எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து எண்ணெய் கொஞ்சம் தாராளமா ஊத்திட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எக்க போட்டு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கிறேன். ஸ்க்ராம்பிள் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் ஃப்ரைட் ரைஸ்க்கு லாஸ்ட்டா போடும்போது அது நல்லா டேஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்க ஒரு பெரிய வெங்காயத்த போட்டுட்டு, வெங்காயம் நல்லா சாட்டே பண்ணுங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கணும் அப்படின்னா, நீங்க உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டே உப்பு போடுறனால, நம்ம நெக்ஸ்ட்டு உப்பு போட தேவையில்ல. என்னன்னா போட்டீங்கன்னா அதிகமாயிடும். அதுக்கப்புறம் கேரட்ட போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் எண்ணெயில தான் வதங்க விடுறேன். தண்ணிலாம் எதுவுமே ஆட் பண்ணல. ஏன்னா ஃப்ரைட் ரைஸ்க்கு எண்ணெயிலேயே வதங்குனா தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். நல்லா கேரட் வதக்கி விடுங்க. பார்த்தீங்களா? பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். எண்ணெயிலே நல்லா கேரட் நல்லா வதங்கியிருக்கு அப்டி சொல்லிட்டு. கேரட் நல்லா வதங்குனதுக்கப்புறம், நான் இன்னைக்கு காரத்துக்காக எந்த ஒரு மிளகாத்தூளும் ஆட் பண்ணல. பெப்பர் தூள் மட்டும் தான் ஆட் பண்றேன். பெப்பர் தூளையும் போட்டு நல்லா வந்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி தனியா எடுத்து வச்சுருக்கோம்ல எக்கு, அத எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு வடிச்சு வச்சிருக்க ரைஸ் எடுத்து போட்டு இறக்கிட்டீங்கன்னா, சுட சுட சாப்பிட இந்த ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் வெரையாவே வடிச்சுக்கோங்க. அப்பதான் நல்லாருக்கும் டேஸ்ட்டா. அதுக்கப்புறம் ப்ளவுஸ்லாம் வந்து கொஞ்சம் துவைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அதெல்லாம் ஊற வச்சுட்டு நான் ப்ளவுஸ்க்காக தனியா ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். ப்ளவுஸ்க்கும், சாரீஸ்க்கும். அது வந்து 4 பீசஸ் வந்துச்சு. அதையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடலாம். ஏன்னா அது வாங்கி ரொம்ப நாள் அப்படியே இருக்கு சொல்லிட்டு அத அன்பாக்சிங் பண்ணிட்டு, இல்லைனா வந்து டேமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்பதான் ரிட்டர்ன் போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதையும் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். அத தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பார்த்துட்டு வாங்க.
வீடியோஸ் இது மாரி வேணும்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன மாரி வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் எனக்கு சஜஷன் மாரி குடுங்க. ஸோ தட் எனக்கு வந்து அத வீடியோ ஷூட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.